கிருத்திகை தினம் முருகப்பெருமானின் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று ஐதீகம் கூறுகிறது. முருகன் தன்னுடைய பக்தர்களின் பிரார்த்தனைகளை விரைவில் ஏற்க இந்த விரதம் உதவும் என்பது நம்பிக்கை. முருகன் என்பவர் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுவார். கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றியவர் என்பதால் இந்த நாளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு வழிபடுவதால் முருகனின் அருள் நம்மீது பரிபூரணமாக பொழியும் என்று நம்பப்படுகிறது. தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்புவான் முருகன் என்பவர் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கிறார். அவரை கிருத்திகை தினத்தன்று வழிபடும் போது தீய சக்திகள் விலகி நன்மை பெருகும். முருகனின் அருள் பெறுபவருக்கு எந்தவிதமான தீமையும் அவர்களை நெருங்காது என்று நம்பப்படுகிறது. விரதம் இருக்கும் முறை ஒன்றான். மலர்கள் வைத்து விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், கஞ்சி போன்றவற்றை மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். 6 வகையான நைவேத்தியம் படைத்தல். கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்வது நல்லது. அல்லது சர்க்கரை பேங்கல் மட்டும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும்? கிருத்திகை நாளன்று மாலை விளக்கேற்றி முருகனுக்குரிய நைவேத்தியங்களை படைத்து பூஜை அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். கிருத்திகை விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன். கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் உண்டாகும் திருமணத் தடைகள் நீங்கும். சொத்து, மண், மனை தொடர்பான சிக்கல்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது. அனைத்து விதமான துன்பங்களும் விலகி உயர்ந்த நிலையை அடையலாம். மேலும் செல்வம் அதிகரித்து எண்ணி எல்லாம் நிறைவேறும். பாவங்கள் நீங்கும். கிருத்திகை விரதம் இருப்பதால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விரதம் மூலம் புண்ணியம் பெருகும். இது ஆன்மீக உயர்வு அடைய உதவுகிறது. முருகனை வழிபாடு செய்வதால் வாழ்வில் நேர்மையும் தூய்மையும் பெருகும். கிருத்திகை விரதம் முருகனின் அருளை பெறவும் வாழ்க்கையின் தடைகளை அகற்றவும் சிறந்த வழியாகும். இந்த விரதம் செல்வம், சௌபாகியம் மற்றும் மகிழ்ச்சியை வழங்கும். அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக மன நிறைவுடன் வாழ உதவும். பலன்கள். முருகப்பெருமானின் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று ஐதீகம் கூறுகிறது. முருகன் தன்னுடைய பக்தர்களின் பிரார்த்தனைகளை விரைவில் ஏற்க இந்த விரதம் உதவும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள். முருகனின் அருள். முருகன் என்பவர் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுவார். கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றியவர் என்பதால் இந்த நாளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு வழிபடுவதால் முருகனின் அருள் நம்மீது பரிபூரணமாக பொழியும் என்று நம்பப்படுகிறது. தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. முருகன் என்பவர் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கிறார். அவரை கிருத்திகை தினத்தன்று வழிபடும் போது தீய சக்திகள் விலகி நன்மை பெருகும். முருகனின் அருள் பெறுபவருக்கு எந்தவிதமான தீமையும் அவர்களை நெருங்காது என்று நம்பப்படுகிறது. விரதம் இருக்கும் முறை. முருகன் படத்திற்கு மலர்கள் வைத்து விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், கஞ்சி போன்றவற்றை மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். நைவேத்தியம் படைத்தல். கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் படைத்து 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்வது நல்லது. அல்லது சர்க்கரை பேங்கல் மட்டும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும்? கிருத்திகை நாளன்று மாலை விளக்கேற்றி முருகனுக்குரிய நைவேத்தியங்களை படைத்து பூஜை அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். கிருத்திகை விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன். கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் உண்டாகும் திருமணத் தடைகள் நீங்கும். சொத்து, மண், மனை தொடர்பான சிக்கல்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது. அனைத்து விதமான துன்பங்களும் விலகி உயர்ந்த நிலையை அடையலாம். மேலும் செல்வம் அதிகரித்து எண்ணிய எல்லாம் நிறைவேறும். பாவங்கள் நீங்கும். கிருத்திகை விரதம் இருப்பதால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விரதம் மூலம் புண்ணியம் பெருகும். இது பாவங்கள் நீங்கும். கிருத்திகை விரதம் இருப்பதால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விரதம் மூலம் புண்ணியம் பெருகும். இது ஆன்மீக உயர்வு அடைய உதவுகிறது. முருகனை வழிபாடு செய்வதால் வாழ்வில் நேர்மையும் தூய்மையும் பெருகும். கிருத்திகை விரதம் முருகனின் அருளை பெறவும்